ஒரு காட்டில் ராஜான்னு ஒரு சிங்கம் இருக்கு. அதற்கு 4 மகன்கள் உள்ளனர். ஒரு நாள் அந்த 4 சிங்கங்களும் வந்து ராஜாவிடம் கேட்கிறார்கள், அப்பா, உங்களுக்கு பிறகு நாங்கள் எங்களில் ஒருவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் எங்களுக்கு அதில் விருப்பமில்லை. அதனால் இந்த பெரிய காட்டில் எங்களுக்கு என்று ஆட்சி செய்ய இடம் வேணும். எங்கள் 4 பேருக்கும் இந்த காட்டை 4ஆக பிரித்து தாருங்கள் என ராஜாவை பார்த்து 4 சிங்கங்களும் கேட்கின்றார்கள். இதை கேட்டு யோசனையில் இருந்தார் ராஜா. அப்போது அந்த காட்டை கண்காணிக்கும் கழுகிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியை கொண்டு வந்தது அந்த காட்டின் தூதுவனாக இருக்கும் ஒரு புறா. புறாவும் செய்தியை வாசிக்கின்றது. ராஜா, நமது காட்டை அச்சுறுத்தும் வகையில் ஒரு கருப்பு சிங்க கூட்டம் நமது காட்டை நோக்கி வருகிறார்களாம். இதை கேட்டு ராஜா அதிர்ச்சி அடைந்தார். ராஜாவின் மூத்த மகன் பேச ஆரம்பிக்கிறான். காட்டின் தூதுவனே, நீ என்ன கூறுகிறாய்? கருப்பு சிங்கம்னா? நான் எங்கள் இனத்தில் அப்படி ஒன்றை கேள்விப்பட்டதே இல்லை. ஏதேனும் பொய்யை கூறி ராஜாவை திசை திருப்ப பார்க்கிறீர்களா என கேட்க, இப்போது 2வது மகன் பேச ஆரம்பிக்கிறான். இதுவரை இப்படி ஒரு பிரச்சனை எங்கள் காட்டில் வந்ததே இல்லை. நாங்கள் எங்களுக்கான இடத்தை கேட்கும்போது தாங்கள் இவ்வாறு கூறுவது எங்களுக்கு சரியாகப்படவில்லை என்று புறாவை பார்த்து பேசுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருந்த ராஜாவின் 3வது மகன் ராஜாவை பார்த்து, என்ன நடந்தாலும் சரி, எங்களுக்கான இடத்தை நீங்கள் தந்தே ஆக வேண்டும் என கேட்க, ராஜாவின் 4வது மகன் ராஜாவை பார்த்து, அப்பா, அண்ணன்களின் முடிவை கூறிவிட்டார்கள். இதில் உங்களது முடிவு என்ன என்று ராஜாவை பார்த்து கேட்கிறான். ராஜாவும் 4 மகன்களையும் பார்த்து, உங்கள் 4 பேருக்கும் ஒரு பரீட்சை வைக்கப் போகிறேன். அதில் வெல்பவர்களுக்கே இந்த மொத்த காடும் சொந்தம். ஆனால் நீங்கள் 4 பேரும் ஒன்றாகத்தான் இதை செய்ய வேண்டும் என கூறுகிறார். ராஜாவின் 3வது மகன் ராஜாவை பார்த்து, அப்பா, என்ன கூறுகிறீர்கள்? நாங்கள் 4 பேருக்கும் எங்களுக்கு என்று தனித்தனியாக இடத்தை கேட்கின்றோம். ஆனால் நீங்களோ ஏதோ சோதனை வைக்கிறேன், 4 பேரும் சேர்ந்தே அதை செய்ய வேண்டும், அதில் ஒருவருக்கே காட்டை மொத்தமாக தருவதாக கூறுகிறீர்கள். உடனே ராஜா, நான் கூறும் சோதனையை செய்ய தயார் என்றால் கூறுங்கள். ராஜாவின் மூத்த மகன் முன் வந்து உங்கள் சோதனையை செய்ய நாங்கள் தயார் என சொல்கிறார். மூத்த மகனை பின்தொடர்ந்து 2வது மகனும் 4வது மகனும் சம்மதம் என ராஜாவிடம் கூறுகிறார்கள். ராஜா 3வது மகனை பார்த்து, நீ என்ன சொல்கிறாய் என கேட்கிறார். 3வது மகன் உடனே, அதான் எல்லாரும் சரின்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் நான் என்ன சொல்கிறதுக்கு, சண்டைக்கு நானும் தயார் அப்படின்னு சொல்லுது. உடனே ராஜா, உங்கள் 4 பேருக்கும் 4 போட்டிகள் நடக்கும். அதில் 2 போட்டிகள் 4 பேரும் தனித்தனியாக செய்து முடிக்க வேண்டும். மீதி 2ம் நீங்கள் 4 பேரும் சேர்ந்தே செய்ய வேண்டும். போட்டியை நமது காட்டின் கண்காணிப்பாளர்களாக இருக்கும் கழுகுகள் உங்களை கவனித்து கொண்டே இருப்பார்கள். போட்டி நாளை அறிவிக்கப்பட்டு நாளைக்கே ஆரம்பிக்கப்படும். இப்போது நீங்கள் போகலாம் என ராஜா கூற 4 மகன்களும் அந்த இடத்திலிருந்து கிளம்புகின்றார்கள். இப்பொழுது நாளை நடக்கவிருக்கும் போட்டியை நினைத்து 4 மகன்களின் மனதில் பல கேள்விகள் தோணிக்கொண்டே இருக்குது. உங்களுக்கும் போட்டிகள் என்னென்னு தெரியணுமா? இந்த கதையின் அடுத்த பாகத்திற்காக காத்திருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. நன்றி.